பாதிச்சு உங்களுடைய மனது கசந்து போயிருக்கலாம். உங்களுக்கு அருமையானவர்கள், நீங்க நம்பினவங்க உங்களை ஏமாற்றி உங்களுடைய மனது கசந்து போயிருக்கலாம். உங்களுடைய மூடத்தனமே உங்களுக்கு கசப்பை உண்டாக்கியிருக்கலாம். இழப்புகள் உங்களுக்கு கசப்பை உண்டாயிருக்கலாம். எந்த விதத்தில் கசப்பு வந்தாலும் அது உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும், அது உங்கள் சரீர சுகத்தை கெடுக்கும், அது உங்களுடைய மனதின் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதனால இன்றைக்கு எல்லா கசப்பையும் தேவனுடைய சமூகத்தில் வச்சிருவோம். எனக்கு கசப்பு தான் வாழ்க்கையா இருக்குது, பிறந்தது முதல் கசந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கை கசப்பா இருக்கிறது என்று சொல்றீங்களா? சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மாறாவை மதுரமாய் மாற்றுவாராக. குற்ற உணர்வு உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும். மத்தேயு 27:3 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து கொடுத்து விட்டான், எரிந்து விட்டான் என்றே சொல்லலாம். எனக்கு பிரியமானவர்களே, யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படியாக பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பாரகர்களிடத்திலும் கூலி பொருத்தி கொண்டான். இப்ப கெத்செமனே தோட்டத்திலே வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு வந்து ஜெபிக்க வருகிறார். ஜெபிக்க வரும்போது ஸ்தோத்திரம், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது அவருடைய இருதயம் மிகவும் வியாகுலப்பட தொடங்கினது. அதனால ஒரு கல்லறி தூரம் அப்புறம் போய், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி திரும்ப திரும்ப ஜெபிக்கிறார். வந்து பார்க்கும்போது நித்திரை பண்றாங்க. 2 தடவை சொல்லி பார்த்தாரு, அப்புறம் விட்டுட்டாரு. இப்படி அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது இயேசு சொல்லுகிறார், இதோ என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ யூதாஸ் காரியோத்து வந்து முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறான். இயேசு சொல்லுகிறார், சிநேகிதனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லுகிறார். இப்போ ஒருவேளை யூதாஸ் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி என் மனதில் நான் நினைக்கிறேன்னா, இயேசுவை அநேக நேரங்களில் பிடிக்க வந்தாங்க. அப்பெல்லாம் பிடிக்கும்போது அவர் மறைந்து போனார். ஒருவேளை யூதாஸ் நினைச்சிருப்பான், இந்த வேளையும் இயேசு மறைந்து போவார், நமக்கு இயேசுவும் கிடைச்சிருவாங்க, 30 வெள்ளிக்காசும் கிடைச்சிரும் நினைச்சிருக்கலாம். பாஸ்டர் ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, அவன் அப்பப்போ ஒரு வெள்ளிக்காசா எடுத்து அவன் பணப்பையை வைத்திருந்ததுனால 30 வெள்ளிக்காசு குறைவுபட்டிருக்கும். அந்த 30 வெள்ளிக்காசை ஈடு கட்டுறதுக்கு அங்கே போய் கூலி பொருத்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படியாக இருக்கட்டும், ஆனா இப்போ இயேசு பிடிபட்டு விட்டார். ஏன்னா அந்த வேளை வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, என்னை கவனித்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய வேளை வருவதற்கு முன்பாக கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் யாரும் உங்கள் மேல் கை போட முடியாது. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.